பண்ற? மாலை போடுறது தப்பா? மாலை போடுறதுல தப்பு இல்ல, கொலை பண்றதுதான் தப்பு. சீதா, மகாவோட ஆத்மா பாத்துக்கிட்டு தான் இருக்கு. 2 முழம் பூ போட்டா உன்னை மன்னிச்சிருமா? மன்னிக்கவே மன்னிக்காது. நானும் அதையத்தான் சொல்லுதேன். மகாலட்சுமி ஆத்மா பாத்துக்கிட்டே தான் இருக்கு. கொன்னவகளை கண்டிப்பா மன்னிக்காது, கண்டிப்பா விடாது. ரத்தம் கக்கிதான் சாவாக. சாவீங்களா? நாங்க ஏண்டி சாகணும்? சாவாகன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு நீங்க சாவியான்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, உங்களை சொல்ற மாதிரியா கேட்டுச்சு? என்ன கிண்டலா? கிண்டல் பண்றியான்னு கேட்டேன். தனித்தனியா பிளான் பண்ணியலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி முடிச்சிட்டியலா? ஏய், என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாங்க பண்ணதா சொன்னா நீ தப்பிச்சிருவியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? உங்களுக்கு அப்படி கேட்டுச்சா? சரி, ஏன் உங்களுக்கு அப்படி கேக்குது? சுபாஷ், இவகிட்ட என்ன பேச்சு? நீங்க வாங்க போலாம். என்ன இப்படி பேசுதிய? மகாலட்சுமிய நாங்க தான் கொன்னோம், உனக்கு என்னன்னு கேக்குதிய? எப்படி அவங்கள கொல்ல உங்களுக்கு மனசு வந்துச்சு? சீதா, இப்ப எதுக்கு கத்துற? அப்போ நீங்க கொலை பண்ணத யாருக்கும் சொல்லக்கூடாதா? ஏய், டென்ஷன் பண்ணாத. அப்படியே உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்கோ. என்னையுமா? ஓ, என்னையும் கொன்னுடுவியலா? தேவையில்லாம என்ன கொலைகாரி ஆக்காதிய. நான் சும்மா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க தெய்வமா இருக்கிறது உண்மையா இருந்தா உங்களை கொன்னவங்கள இன்னைக்கு நைட்டே ஏதாவது பண்ணுங்க, சும்மா விடக்கூடாது. நீங்க விட மாட்டிய, பழிக்கு பழி வாங்குவிய. உங்களை எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி ஷூட் பண்ணி அவங்கள கொல்லுங்க, விடாதீய. எதுக்கடி சீதா அடிச்ச? எதுக்கு அடிச்ச? மகாவை கொன்னவங்கள தானே சீதா செத்து போன்னு சொன்னா. உங்களுக்கு என்ன? எங்களை பார்த்து சொன்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்து சொன்னா உங்களுக்கே சுருன்னு ஏறுது. நீங்களா கொன்னீங்க? ஏய், வயசுல மூத்தவன்னு பாக்குறேன் இல்ல, உனக்கும் 2 விழும். பேசாம போயிடு. எங்க உடுங்க, உடுங்க பாக்கலாம். ஏய் அம்மா, அம்மாவுக்கு கொடுத்தா அவங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் ராஜசேகர் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. வரட்டுமா? அவருக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? வர சொல்லு. அம்மா, போன் பண்ணி அப்பாவை வர சொல்லுங்கம்மா. சீதா, எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? விடு, வரட்டுமே. வர சொல்லுடி. உங்க அப்பனை வர சொல்லு. வந்து என்ன கிழிக்கிறாருன்னு பாக்குறேன். வர சொல்லுடி. ஏங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, சரிதான் சேது. வாங்க வாங்க சம்பந்தி, உட்காருங்க. சீதா, சீதா, என்னாச்சு சம்பந்தி? கொஞ்சம் இருங்க. உமா, சீதா, என்னாச்சு? எங்க போய் தொலைஞ்சீங்க? சீதா, வரேன்பா. வான்னு சொல்லுதல்ல.
என்னாச்சு அங்கிள்? டேய் சுபாஷ், உன் பொஞ்சாதிய கூப்பிடல? எதுக்கு? சீதாவை எதுக்குடா அடிச்சா? அடிச்சாளா? சீதாவை அடிச்சா இந்த வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவளை பெத்தவனா செத்து போகல, உயிரோட தான் இருக்கேன். ஏய், யாரா அடிச்சது? அடிக்கலாம் இல்லனே, கன்னத்துல சும்மா தட்டி கொடுத்தா. சார், பதிலுக்கு நீங்களும் கொஞ்சம் கன்னத்துல தட்டி விடுங்க. ஏய் துரை, பேசாம இருக்க மாட்டேன். சம்பந்தி, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? சீதா அப்பா இந்தா அவளே வந்துட்டா, கேளுங்க. சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல அங்கிள். மகாலட்சுமியோட போட்டோக்கு நான் மாலை போட்டேன், நீ எல்லாம் போடக்கூடாதுன்னு புடுங்கி வீசிட்டாக. யாரு? யார் புடிங்கி சொல்லு. வீசுனது? நான் தான் புடுங்கி வீசினேன். மகா போட்டோவுக்கு நல்லவ மாதிரி இவ மாலைய போட்டா வேடிக்கை பாப்பாங்களா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. வயிறெல்லாம் எரியுது. நான் கொலை பண்ணதை நீங்க பாத்தியலா? பாத்திருந்தா மகாவை கொலை பண்ண விட்டுருப்பேனா? அப்பவே ஒன்ன கொண்டு இருப்பேன். திரும்ப திரும்ப சீதா கொலை பண்ணான்னு சொல்லாதீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் சொல்லுதேன், மகாலட்சுமிய கொன்னது நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் தான். அண்ணே, பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாருங்க. சுபாஷ், அர்ச்சனாவை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. துரை, முதல்ல நீ பேசாம இரு. சீதா, அர்ச்சனா கன்னத்துல நீ கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டியது. ஏய், நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இல்ல 2 சேர்த்து ஒட்டி முதலமா கொடுத்துருப்பான். கொடுப்பா. அப்பா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க? பாஸ், நான் ஒன்னும் தேவையில்லாம எதையும் பண்ணல. மகா போட்டோவுக்கு மாலை போட்டா உனக்கு என்ன அர்ச்சனா? கொன்னுட்டு மாலை போட்டா நல்லவளாயிடுவாளா? திரும்ப தப்பா பேசாதீங்க. அர்ச்சனா ஒன்னும் தப்பா பேசல. சீதா தான் கொலை பண்ணான்னு ராம் தானே அரெஸ்ட் பண்ணா. அப்போ ராம் தப்பு அரெஸ்ட் பண்ணானா? ஐபிஎஸ் படிச்சவன் தப்பு பண்ணுவானா? கிழிச்சார். நல்ல ஆபீசருக்கு அழகு எவிடன்ஸ் பின்னாடி ஓடுறது இல்ல. யார் தப்பு பண்ணுவா, யார் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு கணிக்க தெரியணும். அப்பா, பேசாம போக சொல்லுங்க. ராம், முதல்ல உள்ள போ. நான் ஏன் உள்ள போகணும்? சீதா, இனிமே நீங்க இருக்க வேண்டாமா. கிளம்பு, கிளம்பி என் கூட வா. ஆமா, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். அப்பா தான் பெயில் எடுத்திருக்காங்க. அக்யூஸ்ட் இந்த வீட்டை விட்டோ சென்னையை விட்டோ போக கூடாது. அது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க பெரிய சட்ட வல்லுநர்கள் தான், அமைதியா இருங்க. எடுக்க மாட்டான் போல இருக்க. இவன் கிட்ட பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். சீதா, நீ கிளம்பி வாமா. என்னனாலும் நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி, சீதா இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் சீதா இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். சீதா கொலை பண்ணலன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் எங்களை யாரும் தடுக்க முடியாது. அவ என் கூட தான் வருவா. இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போயிட்டு. ரொம்ப சந்தோஷம். ஐபிஎஸ் சார், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சீதா நிரபராதின்னு நான் நிரூபிக்கேன். அப்ப தெரியும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண லட்சணம். சீதா, அந்த டைவர்ஸ் பேப்பரை சார் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வர தயாரா இருமா. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இவனை என்ன பண்றது? பேசாம தூக்கிடலாமா?
மாட்டியா? முட்டாள். கட் பண்ணா ஏதோ வேலையா இருப்பாங்க, திரும்ப பேசுவாங்கன்னு தெரியாதா? திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன சுபாஷ், பேச்சு ஒரு மாதிரி போகுது. உனக்கு பணம் தானே முக்கியம், கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்க மாட்டியா? நீ பேசுறத பார்த்தா கொடுக்கற மாதிரியே தெரியலையே. ஆமாண்டா, பெரிய இவன் மாதிரி பேசணும்னு வச்சுக்கோயேன், ஒத்த பைசா தரமாட்டேன்டா. மகாலட்சுமியவே தூக்குனவன்னா உன்னை தூக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? போடட்டுமா? உன் நெத்தி பொட்டுல போடட்டுமா? பண்ணி பாடுறா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா பண்ணி பாரு. வேணாம், சொன்னா கேளு. மரியாதையா பணத்தை கொடுத்து அனுப்பு, இல்ல இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். டேய் சுபாஷ், இன்னைக்கு முடிக்கிறடா உன் கதைய. இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போயிட்டு. பால் யாருக்கு பாஸ்? எனக்கா இல்ல உங்க குழந்தைக்கா? சொன்னாதான் பாஸ் நான் குடிப்பேன். சீதா, பாலக்குடி. நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலையே பாஸ். சீதா, உன் மேல எனக்கு வருத்தம், கோவம் தான். ஆனா நான் உன்னை வெறுக்கல. ஏதோ ஒரு எமோஷன்ல நீ கொலை பண்ணிட்ட. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. அதை நான் பண்ணலன்னு சொல்ற பாத்தியா? அதுக்காக தான் நான் உன் மேல கோவப்படுறேன். நான் உன்னை வெறுத்து ஒதுக்கல சீதா. என்னால வெறுக்கவும் முடியாது. என் வாழ்க்கையில நான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருந்த காலம் நீ வந்த பிறகுதான். ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்து உனக்கு முன்னால நின்னு சல்யூட் அடிச்சு என்ன நீ ஐபிஎஸ் ஆக்கிட்ட அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தப்பு நடந்து போச்சு, நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோ. குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும். நீ தண்டனை அனுபவிச்சுட்டு வர வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன்னை தவிர இந்த ஜென்மத்துல எனக்கு யாரும் மனைவியே இல்ல சீதா. கும்பிடுற தெய்வத்துக்கிட்ட கூட நான் போய் சொல்லுவேன். உங்ககிட்ட என்னால போய் சொல்ல முடியாது பாஸ். நான் கொலை பண்ணல பாஸ். மகாலட்சுமிய கொலை பண்ணிட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாம வாழ்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல பாஸ். என்ன புரிஞ்சுக்கோங்க. தண்டனைக்கு பயந்து நான் போய் சொல்லல பாஸ். என்ன தூக்குல போட்டாலும் நான் சந்தோஷமா சாவேன். ஆனா நீங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது ஒவ்வொரு நிமிஷமும் என்ன தூக்குல போடுற மாதிரியே இருக்கு பாஸ். சரி, போய் தூங்கு. இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்? நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் என் முகத்தை கூட பார்க்காம போய் தூங்குன்னு சொல்லுதியே. இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்? சீதா, நாளைக்கு காலையில சீக்கிரம் போகணும். நீ போய் தூங்கு. இந்த வலிய சுமந்துக்கிட்டு என்னால எப்படி பாஸ் பேசாம தூங்க முடியும்? உள்ள ரொம்ப வலிக்குது பாஸ்.
தாங்க முடியாத வலி. எனக்கும் தான் வலிக்குது சீதா. உன்ன மாதிரி அழுது என்னால மறக்க முடியாது. தாங்கிக்கிட்டு தானே இருக்கேன், தாங்கிதான் ஆகணும். என்ன பாருங்க பாஸ், என்ன பாருங்க பாஸ், ஒரே ஒரு முறை பாருங்க பாஸ். பாஸ் ஒரே ஒரு முறை என்ன பாருங்க பாஸ், ஒரு முறை என்ன பாருங்களேன் பாஸ். என்னைய பார்த்துக்கிட்டே சொல்லுங்க பாஸ், நான் கொலை பண்ணிட்டு இல்லன்னு போய் சொல்றேன்னு நீங்க நம்புறீங்களா பாஸ்? என்ன பார்த்து சொல்லுங்க பாஸ். ஐபிஎஸ் ட்ரைனிங்ல நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க சீதா. அதுல ஒண்ணு குற்றவாளியோட கண்ணை பார்க்கணும். எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் கண்ணுல சில விஷயங்கள் காட்டி கொடுத்துரும். பாருங்க பாஸ், கண்ணுல என்ன இருக்குன்னு பாருங்க. நீ உங்க அப்பா கூட போயிருக்கலாம், நான் தடுத்திருக்க கூடாது. அங்க இருந்துகிட்டே கோர்ட்டுக்கு அட்டன் பண்ணிருக்கலாம். இப்ப கூட கெட்டு போகல, நாளைக்கு வந்து கூட்டிட்டு போக சொல்லு. கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போவேன் பாஸ். கொலைகாரியா இல்ல, நிரபராதியா. எல்லார் முன்னாடியும் நான் நிரபராதின்னு நிரூபிக்காம இந்த வீட்டு படிய தாண்ட மாட்டேன் பாஸ். என் உயிரே போனாலும் சரி, நான் எந்த தப்பும் பண்ணலன்றத இந்த ஊருக்காகவோ இந்த உலகத்துக்காகவோ சட்டத்துக்காகவோ தண்டனைக்காகவோ நிரூபிக்க போறதில்ல, உங்களுக்காக. உங்களுக்காக நிரூபிச்சு காமிச்சிட்டு இந்த வீட்டு படி தாண்டி நான் போயிடுவேன் பாஸ். அப்போ தெரியும் இந்த சீதா யாருன்னு. கண்டிப்பா தெரியும் பாஸ், கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சுதானே ஆகணும். கண்டிப்பா தெரியும். பால் குடிக்கல? அட போங்க பாஸ், உயிரே தானா போயிரும் போல இருக்கு. இல்ல பாலை குடிச்சு என்ன ஆக போகுது? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி பாஸ், ரொம்ப ரொம்ப நன்றி.
சுடாத சுடாத ஐயோ யாரா நீ? சுடாதடா சுடாத சுடாத ஐயோ யாரா நீ? சுடாதடா. டேய் அவரை கொல்லாத. சொன்னா கேளு ஏய் சுடாத இல்ல